14/5/2025ங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவில் 2 விற்பனை பதிவு இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி எங்கெங்கே போனால் எந்தெந்த மாதிரி மாடுகள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம நேற்று வந்து சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவில் சரிங்க சந்தைகளுக்கு விற்பனைக்காக வந்திருந்த பூச்சி காளைகள் ஜல்லிக்கட்டு காளைகளை பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே 2 விற்பனை பதிவு இருக்குதுங்க. 4 வல் கிடாரி இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடமுளப்பு மாடு இருக்குதுங்க. எல்லாமே விற்பனை பதிவில் பார்த்துடலாமுங்க. வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாரந்தோறும் நடக்கக்கூடிய நம்ம மணப்பாறை மாட்டு சந்தைங்க. இதை வந்து செவ்வாய்க்கிழமை மதியம் அந்த மாதிரி நடைபெறுங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை நடைபெறும். இன்றைக்கி நம்ம இந்த சந்தைக்கு வந்து நோக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 4-5 பூச்சி காளைகள் வந்து ஒரு பெரிய இடத்துலேருந்து ஒரு 4-5 பூச்சி காளைகள் வந்து மணப்பாறை சந்தைக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சரி அதில் ஒரு 2 காலம் நல்ல காளையாக இருக்கும் போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற காலத்தை கிளம்பி போயிருந்தோம்ங்க. இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூச்சி காளைகள் அப்படிங்கிறது வரத்து ஏராளமான வரத்து இருக்குதுங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்ரீட்க்கு நிறைய வாங்குகிறாங்க. இப்போ இருந்தே வாங்க ஆரம்பிக்கிறத வாங்க வந்தவங்க சொன்னாங்க. நல்ல காளைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70,000 80,000 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு விற்பனை ஆச்சுங்க. முன்னாடி நிற்கிற ஜல்லிக்கட்டு காளைகள் காய உடைக்காமல் இருக்கிற காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது வந்து இந்த வாரம் சந்தையில் நல்ல மதிப்போடு அதிக விலைக்கு விற்கப்பட்டுதுங்க. ஏராளமான பூச்சி கலையில் வந்து வந்துருந்தீங்க. 1-2 கிடையாது. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே விலை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி காலையில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அங்கங்கே நடக்கக்கூடிய சந்தைகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே வெட்டுக்கு போகிறது இந்த மாதிரிலாம் ஒரு சில நல்ல காலையில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்து சந்தையில் கொண்டு வந்து விற்கிறாங்க. அது வெட்டுக்கு விற்கிறாங்களோ வளர்ப்புக்கு விற்கிறாங்களோ அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. யார் வாங்குறாங்களோ லாபத்துக்கு கொடுத்து வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க விற்றுட்டு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வல் 6 வல் இருந்து மயிலக்காலம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலை பின் மாடல் நல்ல மாடாக இருந்துங்க. நல்ல திமிழத்தில் இருந்தது. செவலக்காலம் கொஞ்சம் மட்டத்தில் பார்த்தாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா விலை சொல்லிட்டு இருந்தாங்க. இதையும் வந்து கேடுக்கு ஓரியன்ட்டு இருந்தாங்க. திமிழ் லேசாக இடத்துக்கு சாஞ்சிட்டு தவிர மற்றபடி நீளத்தில் உயரத்தில் பெருவெட்டில் சரியான பெருவெட்டு காலைங்க. மொபைல் வந்து டிஸ்பிளே 10 கிட்ட போனோம்னா அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டில் இருந்ததுங்க. இதில் பள்ளிச்சந்த காலைகள் எங்கேயோ ஒரு பக்கம் இணைச்சேர்க்கைக்கு கண்டிப்பாக வச்சுருந்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு காலைகளுங்க. இந்த மாதிரி காலையை வேணுனாலும் அங்கங்கே நிற்கக்கூடிய சந்தைகளுக்கு போங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் தேடுறதை விட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் டைம் எடுத்து ஒரு 2 வாரம் 3 வாரம் தொடர்ந்து போனீங்க அப்படின்னா சந்தைகளுக்கு வரக்கூடிய மாடுகளையும் பூச்சி காளைகள் ஜல்லிக்கட்டு காளைகளையும் நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கலாம். எல்லா நாளும் வந்து பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு விற்குமான்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலான விலைக்கு விற்கும். நம்ம நார்மலான விலைக்கு விற்கும்போது தாராளமாக நீங்கள் போய் வாங்கலாமுங்க. இந்த ஜோடியாக நிற்கிற காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு 4 வல் கால் நிற்கிற இடத்துல நல்ல கொம்பு தலையில் இருக்குது. நல்ல நிறக்கால் சுத்தல் நைஸ் குவாலிட்டியில் அதுவும் நம்ம கேட்டோம். 90 ரூபா முடிவு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லெஃப்ட் சைடில் நிற்கிற காரி காலை அது ஒரு 75 ரூபா ஃபைனலாக கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு காலையிலுங்க. இது வந்து ஒரு காரி காலை ஒரு மயிலக்காலை விலங்கு ஒரு 3 காலை வந்து ஒரே வியாபாரி பிடிச்சிட்டு இருந்தார். 1.5 1.25 அப்படிங்கிற மாதிரி விலை சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறக்கும் இல்லை நல்ல மாடுகள் தேர்வு செய்யறக்கும் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு நீங்கள் போய் பார்க்கலாங்க. இதில் என்ன ஒன்றுனா சுழி சுத்தம் பார்க்குறது போக்குவரத்து புறக்கடவு பார்க்குறது கழிப்பு சொல்லி பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சு போய் வாங்கிட்டிங்கன்னா பெட்டருங்க. எனக்கு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சந்தை நிர்வாகம் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. எல்லா வகையான மாடு வரும். நல்ல மாடு கெட்ட மாடு நல்ல சொல்லி கெட்ட சொல்லி மாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே சந்தைகளுக்கு வரும். அதை தெளிவாக பார்க்க தெரிஞ்சு வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் சந்தையில் போய் மாடு வாங்குறதுக்கு உண்டான அனுபவம் இருந்து இல்லை அனுபவம் இருக்கிறவங்க யாராவது கூட்டிகிட்டு போனீங்கன்னா தாராளமாக வாங்கலாமுங்க. இது ஒரு மாடு கண்ணு இளங்கண்ணோட வந்துருக்குங்க. ஒரு 1 மாதம் கண்ணோட நல்ல கறி பெருசாக பால் கறவை இருக்காது. எல்லாம் கறக்க வரைக்கும் பார்த்துருக்குறாங்க. ஒன்றும் கறவை ஏற்ற முடியல சந்தைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி சந்தைகளும் நிறைய நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை சந்தைங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களுக்கு ஒரு மதியம் 12 மணி அளவில் கூடுங்க. முடிஞ்ச அளவுக்கு போய் பார்க்குறவங்க பார்க்கலாமுங்க. வீடியோ பதிவில் 2ஆவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு சுழி சுத்தமான கிடாரிங்க. 4 பல் கிடாரி 9 மாதம் சினைங்க. இன்னொரு 4 நாளில் வந்து கன்று போட்டுக்கும். கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை. கொம்பு தலையிலையும் உடம்புலையும் மடிக்காமல் சுத்தத்துலையும் கிடாரி நல்ல கிடாரிங்க. கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை. பல்லு 4ங்க. போட்டால் 2வது ஈத்து. கொம்பு 2ம் நேர்கொம்பாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாமுங்க. கண்ணு காங்கிங்கன்னு போடும். 4 காம்பில் பால் வரும். கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை. நேரில் வந்து பார்த்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி தாராளமாக பிடிச்சிட்டு போகலாமுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். குறைபடுது கிடையாது. கழிப்பு சொல்லி கிடையாதுங்க. மடிகாம்பு நீவருக்கோ இல்லை கண்ணு போட்டதுக்கப்புறம் மடிகாம்பு கை வச்சு பால் கறக்கிறதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத கிடாரிங்க. மயில கிடாரி 4 வல் கிடாரி காங்கேயம் கிடாரிங்க. சுழி சுத்தமாக இருக்கும். மற்றபடி கழிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நேரில் வந்தீங்கனாலும் ரொம்ப சாதுவானிக்கும். கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் கறக்கிற அளவுக்கு மடிகாமல் சுத்தம் தெளிவாக இருக்குது. நல்ல ரோஸ் மடி மயில மாட்டுக்கு இந்த மாதிரி ரோஸ் மடி நல்ல ரோஸ் கலரில் மடி விழுந்தாவே வந்து பார்த்திங்கன்னா கறவைங்கிறது நல்லாவே கொஞ்சம் கறக்கணும் அப்படிங்கிறது
ஒரு அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களுங்க. இந்த 4 பல் கிடாரிங்க 2ஆம் ஈத்து 9 மாதம் சரி, இன்னொரு 4 நாளில் கன்று போட்டுக்கும். இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 47,000 சொல்லியிருக்கிறோம். முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க. நேரில் வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி பிடிச்சிட்டு போகலாம். ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் 100% பண்ணி கொடுத்துட்றாங்க. வேறு ஏதாவது சந்தேகம் மற்றும் விவரங்கள் ஏதாவது வேணுனாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. வீடியோவில் வந்து நம்ம 3ஆவது பார்க்குறதுங்க ஒரு கடைப்பல் முறை மாடுங்க. 3 மாதம் டு 4 மாதம் சினை உறுதி செய்யப்பட்டுள்ளதுங்க. சுழி சுத்தமாக இருக்கும், கைகள் ஊக்கமாக இருக்குங்க, நல்ல வட்டக்கொம்பில் இருக்கும், சாதுவான குணம், கறவை காலணிக்க வேண்டியது இல்லைங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 3 டு 4 மாதம் சினை நிலவரம் உறுதி செய்யப்பட்டு தெளிவாக இருக்குதுங்க. வாங்கிட்டு போகிறவங்க ஒரு 4-5 மாதம் மேய்ச்சிங்கன்னா மாடு வந்து கண்ணு போடும் தெளிவாக இருக்குங்க. மாடு ரொம்ப பெருமாடும் இல்லை, சிறு மாடும் இல்லைங்க. நல்லா முக்கால் சைஸ் மாட்டில் நல்லா தெளிவான வட்டக்கொம்பில் வரக்கூடிய மாடுங்க. போட்டால் 3ஆவது கன்றுங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா கடைமுளைப்புங்க. 3 டு 4 மாதம் சினை வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளதுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம், எந்த தொந்தரவும் இருக்காது. நல்ல இடத்துல ஒரு நல்ல நாட்டு மாடு வச்சு பராமரிக்கக்கூடிய நண்பர்கிட்ட இருந்த மாடுங்க. நீங்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி நேரில் வர்றவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம். வர்றதுக்கு முன்னாடி உங்கள் லொக்கேஷன் வேணாலும் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்திட்டு வாங்க. வண்டி வாகனத்தில் வர மாதிரி இருந்தீங்கன்னா லொக்கேஷன் வாங்கிக்கிங்க. இல்லை பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி 100% நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்குங்க கடைப்பல் முளைப்பு 3ஆவது ஈத்துங்க. 3 டு 4 மாதம் சினை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கறவைக்கு காலாணிக்க வேண்டியது இல்லைங்க. கன்று போட்ட பிறகு ஒரு 2 லிட்டர் பாலுக்கு வந்து கேரண்டி தாராளமாக கொடுக்கலாமுங்க. இதோட விற்பனை விலை ஒரு 38 ரூபா வருதுங்க. முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறோம். நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்திட்டு நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. பொதுவாக வந்து காங்கேய மாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சளவே வந்துட்டுருக்குது. இந்த மாதிரி சாதுவான மாடுகள் கன்றுகள் நீங்கள் வாங்கி வளர்த்துனீங்கன்னா அடுத்தடுத்து மாடுகள் உற்பத்தி செய்கிறதுக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு கறவைக்கு நேரம் ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் கறவை வேணுனாலும் நாட்டு மாட்டு பால் குடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைஞ்ச விலையில் 40 ரூபாய்க்குள்ளே வாங்கிட்டோம்னா இது ஒரு 5 மாதம் மேய்ச்சோம்னா வந்து பார்த்திங்கன்னா மடி வந்து கன்று போட்டுக்கோங்க. இன்றைக்கி கிடாரி கன்று நல்லா குவாலிட்டியாக வாங்கணும். ஒரு 30 ரூபா பட்ஜெட்டில் போட்டால் தான் வாங்க முடியும். நம்ம 38 ரூபா விலை சொல்லிக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. ஜாயிண்ட் வாடகை 100% எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோமுங்க. வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு வாங்க. நம்ம ஃபார்ம் வந்து 2 இடத்துல இருக்குதுங்க. கரூரில் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதுபோக வந்து நம்ம காங்கேயத்துலேருந்து மேற்க கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடமுங்க, அதாவது பாலடத்துக்கு முன்னாடி இருக்குது. எங்கே எந்த மாடு கன்று இருக்குதுன்னு கேட்டு வாங்க. எந்த சைட்லேருந்து வர்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லொக்கேஷன் கொடுத்துறோம். நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி செக் பண்ணி எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாமுங்க. அனுபவமிக்க பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்து தெளிவுபடுத்தி பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.